Hello friends, welcome to eCarrier plus CAD Engineering YouTube channel. இந்த வீடியோல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா ARM LPC 2148 மைக்ரோ கண்ட்ரோலர் கூட சர்வோ மோட்டரை எப்படி இன்ஸ்டால் பண்றது, இன்டர்ஃபேஸ் பண்றதுன்றது தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் சர்வோ மோட்டார்னா என்ன, அந்த மோட்டாரை எந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கிறலாம். ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சர்வோ மோட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு வந்து மைக்ரோ சர்வோ மோட்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட மாடல் அப்படின்றது 9G அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு மோட்டாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரியான மாடல் நம்பர் அப்படின்றது இருக்கு. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சர்வோ மோட்டார் அப்படின்றது 9G அப்படின்னு சொல்லக்கூடிய மாடல். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வோ மோட்டார் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிசி மோட்டார், ஸ்டெப்பர் மோட்டார்ஸ் இந்த மாதிரியான கேட்டகரியில் சர்வோ மோட்டார் அப்படின்றது நம்ம ரோபோட்டிக் கண்ட்ரோலரில் அதாவது நம்ம ஹேண்ட் மூமெண்ட்டு, லெக் மூமெண்ட்டு இந்த மாதிரியான மூமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நமக்கு என்ன மாதிரி மோட்டார்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த சர்வோ மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மோட்டாரை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மோட்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 3 பின் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ், சப்ளை, கிரவுண்டு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூஎம். ஸோ இந்த மோட்டாரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன மாதிரியான சிக்னல் இன்புட் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பிடபிள்யூஎம் சிக்னல். ஸோ இந்த பிடபிள்யூஎம் சிக்னல் மூலமாக தான் நம்ம வந்துட்டு ஒரு சர்வோ மோட்டரை என்ன பண்ணுறோம் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ மைக்ரோ கண்ட்ரோலர் மூலமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த சர்வோ மோட்டரை கண்ட்ரோல் பண்ண முடியும். பிடபிள்யூஎம் ஜென்ரேட் பண்ணக்கூடிய எனி மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ளிகேஷன் வைஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரோலர் வந்து LPC 2148 மைக்ரோ கண்ட்ரோலர். இந்த கண்ட்ரோலரில் பிடபிள்யூஎம் பல்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வீடியோ இருக்குது. யாருக்காவது பிடபிள்யூஎம் பல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறணும், எந்த மாதிரியான பல்ஸ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணணும், எப்படி அந்த பல்ஸை ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக என்ன ஆகும் அப்படின்னா தெரிய வரும். இப்போ நம்ம அந்த பிடபிள்யூ பல்ஸை வச்சு தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மோட்டாரை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ இந்த மோட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு 90 டிகிரி செல்சியஸில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதோட ரொட்டேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ ஃபார்வர்ட் ரிவர்ஸ் அப்படின்ற மாதிரியான அதாவது 90 டிகிரிஸ் ப்ளஸ்ஸில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் டைம் டிலேக்கு அப்புறம் வந்து -90 டிகிரியில் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபார்வர்ட் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த கண்ட்ரோலர் கூட இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்கான இன்டர்ஃபேஸிங் அப்படின்றது நம்ம ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் எப்படிலாம் கனெக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா நம்மளோட சர்வோ மோட்டருக்கு தேவையான சப்ளை அப்படின்றது வந்து 5 வோல்டேஜ். ஸோ இங்கேருந்து 5 வோல்ட் அப்படின்றது மோட்டாருக்கு கனெக்ட் பண்ணியாச்சு. தென் நமக்கு வந்துட்டு கிரவுண்ட் அப்படின்றது கொடுக்கணும். ஸோ அதனால மைக்ரோ கண்ட்ரோலரோட கிரவுண்ட் அப்படின்றதுல இருந்து மோட்டாருக்கான கிரவுண்ட் அப்படின்றத கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிடபிள்யூஎம் அதாவது நம்மளோட சர்வோ மோட்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தேவையான பல்ஸ் வித் மாடுலேஷன் சிக்னல். ஸோ இந்த சிக்னலை பொறுத்த வரைக்கும் போர்ட் 0.1ல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பல்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ அந்த பல்ஸ் இன்புட் அப்படின்றது இங்கே என்ன பண்ணியாச்சு அப்படின்னா கொடுத்தாச்சு. ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ப்ரோக்ராம் எல்லாமே வந்து ஃப்ளாஷ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிட்டில் வந்து டம்ப் பண்ணியாச்சு. ஸோ அந்த ப்ரோக்ராம் எப்படி டம்ப் பண்ணுறது அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் LPC 2148 மைக்ரோ கண்ட்ரோலரோட பேசிக்ஸ் டம்ப் பண்ணக்கூடிய அதாவது ப்ரோக்ராம் வந்து ஃப்ளாஷ் பண்ணக்கூடிய மெத்தட் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஸோ யாராவது வேணும் அப்படின்னா அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா தெரிஞ்சுக்கிடலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிட்ட வந்து ஆன் பண்ணுறேன். ஸோ ஆன் பண்ண உடனே நமக்கு வந்துட்டு இங்கே கிட்டில் வந்து எல்இடி பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சர்வோ மோட்டார் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் அதாவது நம்ம 0 பொசிஷன் அப்படின்றத எடுத்துக்கிடலாம். ஸோ சப்ளை கிட்டு ஆன் பண்ண உடனே நமக்கு வந்து ரீஸ்டார்ட் பண்ண உடனே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 0 டிகிரியில் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மோட்டார் வந்து இருக்கும் இனிஷியலாக. திருப்பி அகைன் வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரிக்கு வந்து மூவ் ஆகிட்டு ப்ளஸ் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி -90 டிகிரியில் என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ இப்போ நம்ம பண்ணியிருக்கக்கூடிய
இந்த மூவ்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு சர்வோ மோட்டரை எப்படி வந்துட்டு ரொட்டேட் பண்ண வைக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு டெமோ தான். ஸோ இது வந்து அப்ளிகேஷன் வைஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 20°C, அதாவது 20° தான் வந்து மூவ்மெண்ட் இருக்கணும், இல்லை வந்து ஒரு 45° மூவ்மெண்ட் இருக்கணும், இல்லை வந்து 180° மூவ்மெண்ட் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி மூவ்மெண்ட்டுக்கான சேஞ்சஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பல்ஸ் வந்து என்ன பண்ணுற மாதிரி அப்படின்னா அந்த ஆன் டைமோட வித்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு வந்து அந்த டிகிரி செல்சியஸோட மூவ்மெண்ட் அப்படின்றது என்ன ஆகும் அப்படின்னா கண்ட்ரோல் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து 90°க்கான மூவ்மெண்ட் அப்படின்றது கொடுத்துருக்கோம். ஸோ அதைத்தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட லைவாக வந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மெயினாக அந்த சர்வோ மோட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மோட்டாரை வந்து நம்ம அந்த அப்ளிகேஷன் வைஸ் யூஸ் பண்ணும்போது இதோட டார்க், அதாவது நம்ம வந்து நம்ம என்ன மாதிரியான அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல இந்த மோட்டாரோட டார்க் அப்படின்றது நல்லா ஹெவியாக இருக்கும். இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மோட்டார்ஸை நம்ம வந்து இந்த ஷாஃப்டை வந்து ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரொட்டேஷன் அப்படின்றது வந்து சும்மா ஃப்ரீ ஹேண்டில் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணும்போதே ரொட்டேட் ஆகும். பட் இந்த சர்வோ மோட்டார் அப்படின்றது அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ண முடியாது அப்படின்னா நம்மளால் வந்து இதை ரொட்டேட் பண்ண முடியாது. ஸோ இதோட கியர் மெக்கானிசம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ள வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கியர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்துட்டு மோட்டாரோட ரொட்டேஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த டார்க் அப்படின்றது வந்து நமக்கு ஹெவியாக இருக்கிறதுக்காக தான் இங்கே கியர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரோபோட்டிக்ஸோட யூசேஜில் வந்து அந்த லெக் மூமெண்ட்டு, ஹேண்ட் மூமெண்ட்டு, இந்த மாதிரியான மூமெண்ட்டுக்கு வந்து ஹெட்டு மூமெண்ட்டு, ஸோ இதெல்லாம் வந்து மூவ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சர்வோ மோட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மோட்டாரை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம வந்து சர்வோ மோட்டாரை LPC 2148 மைக்ரோ கண்ட்ரோலர் கூட எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படும், அவங்க வந்துட்டு இந்த மாதிரி எம்பெடட் சிஸ்டம் ரிலேட்டடான கான்செப்டில் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமிங் நாலேஜை கற்றுக்கிறணும் அப்படின்ற மாதிரி யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு வாட்சிங்.